மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு சிறுமியை சந்தித்தாருங்கிறது தான் செய்தியே. அதாவது 12வது வகுப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுமி 25 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணோட காணொளியை நீங்க பார்த்திருக்கணும். இரவு பகலாக பயிற்சி செய்திருக்கிறாள். ஒரு எலக்ட்ரிஷியன் அம்மா தூய்மை பணியாளராக இருந்து அவர் அணிந்து தூர போட்ட அந்த ஷூவை போட்டுதான். ஆனா இந்த பொண்ணு அந்த பனிக்கட்டி நிரம்பி இருக்கக்கூடிய தொட்டியில கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி, இங்க கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு சண்டி குதிரை இருக்குல்ல, கண்ணகி நகர் கார்த்திகாவோட பேட்டியை போட்டு காமிக்கணும். நம்முடைய பிரதமருக்கு கூட இந்த மாதிரி சாதனையாளர்களை சந்திப்பதற்கு நேரமில்லை. திரைப்பட நடிகர் நடிகைகளைத்தான் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கின்ற முதல்வராக இருக்கிறார். அது மாதிரி ஐ ஹாவ் அ ட்ரீம் டு அச்சீவ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றார். நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரொம்ப சமீபத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு சிறுமியை சந்தித்தாருங்கிறது தான் செய்தியே. ஏன்னா அந்த சிறுமி அவரிடம் சொன்ன அந்த செய்தி, அதற்கு நம்முடைய முதல்வர் சொன்ன பதில், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய முதல்வர் எப்படி எல்லோருக்குமான முதல்வராக இருக்கிறார், யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கின்ற முதல்வராக இருக்கிறார், அந்த கேள்விகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கின்ற முதல்வராக இருக்கிறார். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த பொண்ணு பேரு கார்த்திகா. சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் மனசுல தெரிஞ்சிருக்கும், கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்து நின்று ரொம்ப பிரமாதமா பேசுறாங்க. ஒரு சிறுமி, அதாவது 12வது வகுப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுமி, இப்போ அந்த பொண்ணு எழுந்து நின்று சொல்றா, இனிமேல் இருந்து நாம எல்லாரும் உறக்க சொல்லலாம் கண்ணகி நகர் என்று அப்படின்னு சொல்லும் போது புல்லரிப்பா இருக்கு. அதே புல்லரிப்பான விஷயத்தை தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் உணர்ந்து இந்த சிறுமியை அழைத்து கொண்டாடி விருது கொடுத்து 25 லட்சம் ரூபாய் ஊக்க தொகையை கொடுத்திருக்கிறார்ங்கிறதா மிக முக்கியம். சரி, அப்படி இந்த சிறுமி கண்ணகி நகர் கார்த்திகா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த பொண்ணோட காணொளியை நீங்க பார்த்திருக்கணும். அவள் யாருக்கும் தெரியாமல், நம்மெல்லாம் அந்த பொண்ணு ஜெயிச்சப்பறம் தான் கைதட்டுறோம்பா, ஆனா அந்த பொண்ணு இப்படியான வெற்றிகளை எல்லாம் நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இரவு பகலாக பயிற்சி செய்திருக்கிறாள். அவளுடைய அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன், அம்மா தூய்மை பணியாளராக இருந்து அதுக்கப்புறம் இப்போ அந்த பிங்க் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிற சுய தொழில் முனைவோராக இருக்கிறார். அதை தாண்டி அந்த கண்ணகி நகர்ல இந்த பொண்ணு அந்த பொது மைதானத்துல தான் போய் விளையாடி இருக்கா, பயிற்சி பண்ணியிருக்கா. அப்புறம் அவங்க அப்பா எலக்ட்ரிஷியன், அவர் அணிந்து தூர போட்ட அந்த ஷூவை போட்டுதான் அந்த பொண்ணு பயிற்சி பண்ணியிருக்கா. அதை தவிர நம்ம எல்லாம் கையில ஒரு பனி கட்டிய ஒரு 2 நிமிஷம் பிடிங்க அப்படின்னு சொன்னா கைகாலெல்லாம் உதறோம்ல. ஆனா இந்த பொண்ணு அந்த பனிக்கட்டி நிரம்பி இருக்கக்கூடிய தொட்டியில கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கணுமா. அது ஒரு ட்ரைனிங். இப்படியாக பல பயிற்சிகளை செய்ததால் தான் மிக சமீபத்துல பஹ்ரைன்ல நடந்த அந்த ஆசிய இளைஞர் போட்டியில இந்தியாவுக்காக மிகச் சிறப்பாக விளையாடி கபடியில் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்ங்கிறதா செய்தி. அந்த குழுல இந்த பொண்ணு துணை கேப்டன், வைஸ் கேப்டனா இருந்திருக்கா. அதனால் நம்முடைய முதல்வர், நம்முடைய துணை முதல்வர், பொதுவாக அந்த விளையாட்டுத்துறை, விளையாட்டு அமைச்சகம்ங்கிறது இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் எல்லாம் ஒரு விளையாட்டு போலதான் வச்சிருந்தாங்க. அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு இளைஞர்கள் விளையாட்டில் பங்கேற்பதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர், துணை முதல்வர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் பல இளைஞர்களுக்கு சரி விளையாட்டில் ஈடுபட்டால் இப்படியான உயர்வுகளை நாம் பெறலாம், அதற்கு அரசு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் வந்தாச்சு. அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அவள் படிக்கிறது முழுக்க கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி. அவ்வளவு தெளிவான பெண்ணாக பேசுகிறாள்னா அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இவளை அவ்வளவு சிறப்பாக வழி நடத்தி இருக்கிறார்கள். அவளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம்ல, இட்ஸ் பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இந்த பொண்ணு பேட்டி கொடுக்கிறா. அந்த ஆங்கில ஊடகத்தின் பேட்டியாளர், நேர்காணல் செய்பவர் எவ்வளவு சரளமாக ஆங்கிலத்தில் உரையாற்றுவாரோ அதே போன்ற சரளத்தோடு நம்முடைய கண்ணகி நகர் கார்த்திகாவும் பேசுகிறார் என்றால் இது யாருக்கு பதிலடியாக நம்ம சொல்லலாம்னா, இங்க கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு சண்டி குதிரை இருக்குல்ல, எப்ப
எப்ப பாரு வாயை திறந்தாலே தமிழ்நாட்டில் கல்வி நிலை சிறப்பானதாக இல்லை, நம்முடைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களின் கல்வி நிலை கேள்விக்குரியதாக இருக்கிறது, கேலிக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்வார்ல, அந்த சண்டி குதிரைக்கு நம்முடைய கண்ணகி நகர் கார்த்திகாவோட பேட்டியை போட்டு காமிக்கணும். ஐ எம் ஹியர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை கோச் அப்படின்னு தெளிவா சொல்றா. அது மாதிரி ஐ ஹாவ் அ ட்ரீம் டு அச்சீவ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றா. என்ன அழகான வார்த்தைகள், யோசிச்சு பாருங்க. கண்ணகி நகர் எலக்ட்ரிஷியனோட மகள் இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கிறாள் என்றால் இது தமிழ்நாடு அரசு செய்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையின் புரட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அதை தவிர இந்த பெண் வெற்றி பெற்றிருக்கிறாள் என்றவுடன் முதல்வர் அவர்கள், அதுதான் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. நம்முடைய பிரதமருக்கு கூட இந்த மாதிரி சாதனையாளர்களை சந்திப்பதற்கு நேரம் இல்லை. பல நேரம் திரைப்பட நடிகர் நடிகைகளைத்தான் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய முதல்வர் அந்த சிறுமியை அழைத்து ஊக்கத்தொகை அளிக்கிறார். அதே போன்று நம்முடைய துணை முதலமைச்சர் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம், தொடர்ந்து விளையாடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்ததை தாண்டி நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் சொன்ன ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? 18 வயசானவன உனக்கு ஏற்ற அரசு வேலையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரங்களாக நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இன்னமும் அதிகமாக தங்களுடைய கனவை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும், முயற்சியில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக கைதட்டவும், பாராட்டுதலை தரவும், ஊக்கத்தொகையை தரவும், வெற்றி மாலையை தரவும் நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர், துணை முதல்வர், தமிழக மக்கள் எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களே உழையுங்கள், தமிழ்நாட்டின் முதல்வர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.